ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பால் பணியாரம் செஞ்சு காமிங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி பால் பணியாரம் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம இதை பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஜூஸியான பால் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 ஹவர் வெயிட் பண்ணுவோம். 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். இதை விட தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை நம்ம இல்லை தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். தேங்காவை கட் பண்ணியாச்சு. நம்ம இது கூட ஒரு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இது நம்ம தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ நல்லா தேங்காய் வடிகட்டி பால் எடுத்தாச்சு. இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு தேவையான சர்க்கரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவில் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இதில் கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேஜையும் நம்ம போட்டுடலாம்.
இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். இந்த பணியாரத்தை எல்லாம் நம்ம இந்த தேங்காய் பாலில் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் பாலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த தேங்காய் பால் எல்லாம் இந்த பணியாரத்துக்குலாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் தேங்காய் பாலில் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், தேங்காய் பால் எல்லாம் நல்லா உள்ள பணியாரத்தில் நல்லா இழுத்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம தேங்காய் பாலில் செஞ்சுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.